வணக்கம், நான் உங்கள் புருஷோத் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பேசிக்கிட்டு இருக்கேன். சோஷியல் டெவலப்மெண்ட்காகவும், சோஷியல் காஸ்க்காகவும், உமன்ஸ்க்காகவும், சில்ட்ரன்ஸ்க்காகவும் இப்போ ரீசெண்ட் டைமில் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபவுண்டேஷன்லேருந்து. ஸோ இப்போ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதை யூஸ் பண்ணி நிறைய காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ரீசெண்டாக ஒரு ட்ராயிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஹிமானந்தாச்சி தான் சீஃப் கெஸ்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங்ஸ், போஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் வெப்சைட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ற வெப்சைட்லேயும் சரி, எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ், எஃபி பேஜஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். உங்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த குவாரண்டைன் டேஸில் ஸோ ஸ்கூலுக்கு போய் கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது, வீட்டிலேருந்து தான் படிக்கணும். எந்த பேரண்ட்ஸ்லாம் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதடா, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்களோ, ஸோ அவங்களே கையில் ஃபோனை கொடுத்து படிடா அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கே கூட இந்த இஷ்யூஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ இதனால சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியல, மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸ்க்குமே அது. ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் எடுக்கும்போது ஈஸியாக சொல்லிடலாம், ஸோ நீங்கள் கீப் குவைட் அந்த மாதிரி சொல்லி அந்த ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துட்டு இப்போ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு லேப்டாப் முன்னாடியோ ஒரு ஃபோன் முன்னாடியோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், CEO ஆஃப் சாஃப்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். நமஸ்தே. சார் பற்றி சொல்லணும்னா, சார் HR ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு நிறைய ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி பேசினா நமக்கு டைம் இருக்காது. ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். சார், இந்த குவாரண்டைன் டைமில் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, அதோட ஓவரால் வியூவாக ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராகவும் சரி, HR ட்ரைனராகவும் சரி, இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்தை ஓவரால் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஹாப்பி டே ஆல். நல்ல டாபிக் இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வேர்ல்டில் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தே ஆர் வித் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சிம்பிள்மா, அது வந்து இட்ஸ் அன் எமோஷன். லவ் வந்து எமோஷன் இல்லையா? வாட் இஸ் லவ்னு வந்து இட் குட் பி அது ஃபீலிங்ஸில் தான் சொல்ல முடியும். த சேம் வே ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு எமோஷன், சரியா? அதாவது லைக் பிரெயின் கனெக்டட் வித் வாட் எவர் வி திங்க். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து ஆர்கன்ஸில் கனெக்ட் ஆகிடும். அதுதான் வந்து அப்போ வந்து சம் ஃபீலிங்ஸ் உருவாகும். அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ் வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லும் எல்லாருக்குமே ஏற்படும். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ். ஒன்று வந்து இன்டர்னல், ரெண்டாவது எக்ஸ்டர்னல். இன்டர்னல் சென்ஸ் வித்தின் அவர் செல்ஃப், அதாவது நமக்குள்ளேயே ஏற்படுற விஷயங்களில் ஏற்படுற அந்த வெளிப்பாடு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். எக்ஸ்டர்னல் வந்து லைக் சூழ்நிலைகள் நமக்கு இல்லாமல் நம்மளை தவிர வந்து சுற்றி இருக்கிற விஷயங்களில் நடக்கிறதுனால ஏற்படுற ஒரு நிகழ்வுகள், அது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ். இட் குட் பி எய்தர் பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ் வே. ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு இது வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஏன்னா நெகட்டிவில் ஏற்படுற விஷயங்கள் ரொம்ப இம்மீடியட் இம்பேக்ட் ஆகிடும். பாசிட்டிவ் எதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார். அவர் வந்து 20 ஓவர்ஸ் மேட்ச் விளையாடுறாரு. விளையாட போகும்போது அவருக்கு வந்து ஒரு சர்டைன் பேட்டிங் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு சர்டைன் டைமில் ஒரு தாட் வருது, ஒரு எமோஷன் ஏற்படுது. என்ன, அதாவது பவுலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாரு. அந்த டைமில் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு? அடுத்த ஒரு பால் வந்து 4 ஆகுது, பவுண்ட்ரியில் போகுது. ஸோ அதனுடைய ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் அ பாசிட்டிவ் வே. இதில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, see for each and everyone, in spite of ஏஜ் வித்தியாசம் இல்லை, செக்ஸ் வித்தியாசம் இல்லை, மேலா ஃபீமேலா, எந்த ஜெண்டர், இதை பற்றி எதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த டைமில் ஏற்படுற வெளிப்பாடு வந்து அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். ஈவன் வந்து அது நெகட்டிவாக அதிகமாக இம்மீடியட்டாக எஃபெக்ட் லைவ்லேயே நம்ம வந்து we can able to connect it with the examples of stress. அது பாசிட்டிவாகவும் ஆகலாம், நெகட்டிவாகவும் ஆகலாம். ஹவு வி ஆர் டேக்கிங் திங்ஸ். இப்போ இருக்கிற வந்து சிச்சுவேஷனில், பேண்டமிக் சிச்சுவேஷனில் எவ்ரி ஒன் தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். இந்த டைமில் எல்லாருமே வந்து வெர்ச்சுவலுக்கு மாறிட்டாங்க. கம்பெனியில் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்லேருந்து, ஒரு மீட்டிங்லேருந்து, டீச்சர்ஸ் இப்போ எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து வெர்ச்சுவலாக மாறிட்டாங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது அவங்க பிஹேவியரில் எதனா சேஞ்சஸ் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் அது எந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்துன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ அடல்ட் பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார், ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காருன்னா அவர் வந்து திங்கிங்கே போகாது, மைண்டு போகாது.
ஒரு இடத்துல ஸ்ட்ரக்காகி நிற்கும். அந்த இடத்த விட்டு அவர் தாண்டி போக முடியாது, யோசிக்க முடியாது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்லாம் பயங்கர டைட் ஆகிடும். ஒரு ஃபைட்டிங் டெண்டன்சி இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு பேச போனால் இரிட்டேட் ஆவார். ஸோ அவருடைய வார்த்தைகளில் அது வந்து வெளிப்படுத்துவார். இல்லை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் டீச்சர்ஸ் எடுக்க போனீங்கன்னா அவங்க இஃப் த டைம் தே ஆர் ஸ்ட்ரெஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்யூஸாக நடந்துக்கிறான். நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம், அவங்க டஸ்ட்டை தூக்கி போடுவாங்க, கத்தாத அப்படின்னு இவங்க கத்தி பேசுவாங்க. அதாவது அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ அது என்னென்ன இம்பேக்ட் பண்ணுதுன்னா நிச்சயமாக நம்மளுடைய பாடி ஆர்கன்ஸில் நிறைய டிஃப்ரென்ஷியேட் உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை இப்போ ஒரு ஒரு கேர்ளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு, இல்லை பாய்க்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு, ஒரு அடல்டன் ஸ்டேஜில் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அவங்களால சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க சரியான திங்கிங் பவர் போகாது, அவங்களுடைய ஆட்டிடியூடே வந்து டோட்டலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இட் இம்பேக்ட்ஸ் இம்மிடியட்லி, இட் இம்பேக்ட்ஸ் அ லாட். அது வந்து டிஸ்ட்ரக்டிவில் போகும். இப்போ டீச்சர்ஸ்க்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? டீச்சர்ஸ் தே ஆர் ரிலேட்டட் வித் எஜுகேஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷன், இப்போ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா அதில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸ்டாஃப் மீன்ஸ் லைக் அட்மின் பீப்புள் இருப்பாங்க, அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப் இல்லை டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, எண்ட் யூசர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குமே வந்து யார் வந்து மெயின், அவங்களுடைய பாட்டம் லைன் கோர் வேல்யூ என்னென்னா ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பி எக்யூப்டு. அதுக்கு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வேலை எக்யூப் ஆவான், நாட் ஓன்லி இன் த வே ஆஃப் லேர்னிங், இந்த ஏர்னிங், அதாவது அவருடைய ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கற்றுக்கிறாரு அந்த கற்றுக்கிட்டு அவங்க வந்து, ஏன்னா படிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 18 வயசுக்குள்ளே அவங்க அடாப்டேஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேயே 18 இயர்ஸ்க்கு மேலே படிக்கிறது, 25 இயர்ஸ், ஈவன் வந்து 47 இயர்ஸில் கூட வி ஆர் திங்கிங் டு டூ சம் பிஹெச்டி. எதுக்காக சொல்ல வரோன்னா லேர்னிங்க்கு வந்து வயசு இல்லை, ஆனால் அந்த 5 வயசுலேருந்து அந்த 18 வயசுக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன மெச்சூரிட்டி இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா, என்ன இன்புட் அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த இன்புட்டு தான் அவங்களுக்குடைய லைஃப்பை வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக எஜுகேஷன் இருக்குது. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நல்ல ஸ்டூடெண்ட்டாக எக்யூப் ஆகி வெளியே அனுப்பணும். இதுதான் வந்து ஒரு இன்ஸ்டியூட், ஒரு சேர்மன்லேருந்து, ஒரு கரஸ்பாண்டன்ட்லேருந்து, பிரின்சிபல்லேருந்து, டீச்சர்ஸ்லேருந்து, நான் டீச்சிங் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருக்குமே இருக்கும், இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ். இந்த குவாரண்டைனில் பொறுத்த வரைக்கும் புது ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு, ஏன்னா ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ நிறைய பேரண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் ரொம்ப மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், புவர் பீப்புளால் இதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அவங்களால கிளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். இது நார்மல் டைம்னா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு இவங்களாம் வீட்டில் ஸோ ஓகே நல்லா படிப்பாங்க, அப்படி டீச்சர்ஸ் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு இவங்க அவங்க ஒர்க்கில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பட் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகுது. ஸோ டீச்சர்ஸ்க்குமே எப்படி சொல்லி தரதுன்றவே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ஆஸ் அ பேரண்ட் சைடாகவும் சரி, ஸ்டூடெண்ட் சைடாகவும் சரி, டீச்சர் சைடாகவும் சரி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு அதாவது எக்ஸலண்ட் வேலிட் குவைரி ஒன்று வந்திருக்கு. இது என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன், கோவிட் சிச்சுவேஷனில் லைக் இப்போ இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் எடுக்க போனீங்கன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ச்சுவல் மெத்தட், லேர்னிங் வயா வெர்ச்சுவல், லைக் எய்தர் பை வெப் இல்லை லேர்னிங், அந்த மாதிரி இது வந்திருக்கு. இது வந்து ஹவு ஃபார் இட் வில் பி அடாப்டபிலிட்டி இன் ஆல் த கேசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன் ப்ளஸ் அப்படின்னா, இப்போ மெயினாக பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எக்யூப் பண்ணுறது, ஏன்னா அவங்க வந்து டீச் பண்ண முடியாது, ஒன்லி டீச்சர்ஸ் அலோன் கேன் ஏபிள் டு டீச். இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்டையர் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் டெஃபினெட்லி தே கேனாட் ஆஸ் தேர் சில்ட்ரன் டைரக்ட்லி, அவங்களுடைய பசங்களை டைரெக்டாக கேட்க முடியாத சூழ்நிலைகள் இல்லை.
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பேரண்ட்டுக்கு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டை பற்றின அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் தெரியணும்னா they need to come to school and they need to ask them, they need to discuss with teachers and they need to discuss with the management about the entire academic activities of the children எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ வந்து விர்ச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுல அவங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது என்ன ஸ்கூல் பண்ணுறாங்க, டீச்சர் என்ன மாதிரி ஒரு எஃபோர்ட் எடுக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் எடுக்கிறாங்க. இப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு பேரண்ட்டுக்கு கூட தெரியுது. ஆப்வியஸ்லி தே நீட் டு சாக்ரிஃபைஸ் சம் அதர் திங்ஸ். எஸ், தே நீட் டு சாக்ரிஃபைஸ் their டைம், they need to sacrifice financially to equip the children to give some technology, மொபைலோ இல்லை வந்து லேப்டாப்போ இல்லை அந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் அவங்க எக்யூப் பண்ணணும். எஸ், இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு மொபைல் வாங்கி தராங்க, ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு மொபைல் வாங்கி தராங்கன்னா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தர் ஃபேமிலி. இஃப் நாட் டுடே, டுமாரோ. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டுன்னு பேசிக்காக நம்ம எடுக்க போனீங்கன்னா ஆண்ட்ராய்டு இல்லாத வீடே இல்லை. எவ்ரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. அது அக்கஸ்டம் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு வந்து வி மே ஃபீல் இட்ஸ் அ டஃப். ஆனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் ஆஸ் எ பேர்டன் இல்லை. இது நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டு தான். அங்கே நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நம்ம ஒரு 8 hours ஒர்க் பண்ண போகிறது, நம்ம 8 hours நம்ம ஒர்க் பண்ணிட்டு போவோம். அந்த கோஆர்டினேட்டர் என்ன கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்லி தந்தீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரம் கோஆர்டினேட்டர் லெவல்லேருந்து, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லேருந்து, பிரின்சிபல் லெவல்லேருந்து நமக்கு குவைரிஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன இன்புட் தரோன்றதை வந்து இட்ஸ் பீன் டிரான்ஸ்பரண்ட். இன்னொன்று, இதில் வந்து நமக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரே லெசனை, ஒரே போர்ஷன்ஸை, ஒரே கிளாஸ் சில்ட்ரனுக்கு நம்ம வந்து அடிக்கடி எடுக்கணுன்றத ஒரு கம்பல்ஷன் இல்லை. நம்ம ஒரு டைம் அந்த விஷயங்களை நம்ம எடுத்துட்டோம்னா அதையே ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் கையிலே தந்துடலாம். ஈவன் ஸ்டூடெண்ட்டுக்கும் அது கன்வீனியன்ட். whenever they feel they have queries, பிரச்சனையே இல்லை, they can see that recorded version. ஈவன் நம்மளே வந்து அதே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அதே போர்ஷன்ஸை நம்ம வேறு செக்ஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எடுக்கணும் போது இந்த ரெக்கார்டிங் வெர்ஷன்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டைம் சேவிங், நமக்கு எனர்ஜி சேவிங், நமக்கு வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியல் வந்து இட்ஸ் பீன் டிரான்ஸ்பரண்ட். ஸோ தட் நமக்கு வந்து இன்க்ரீமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹை அண்ட் வி ஆர் கெட்டிங் எக்யூப்டு ஃபார் மாடர்ன் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆஸ் அ டீச்சர் நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. வி கேன் சேவ் அவர் டைம். மெயினாக வந்து நிறைய எஜுகேஷனிஸ்ட் டீச்சர்ஸ் we are attaining stress due to external sources. லைக் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ப்ரமிசஸில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் நமக்கு இருக்கும், சொல்ல முடியாத சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அது எல்லாமே இப்போ நமக்கு வாய்டட். we are going to take classes from even 10/10 room. ஸோ நமக்கு வந்து சஃபோஸ்டிகேட்டட் இது இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் வி நீட் டு ஹேவ் அன் ஆண்ட்ராய்ட் மொபைல். வி நீட் டு நோ ஹவு டு டேக் கிளாஸஸ். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ச்சுவலில் இஃப் தே ஆர் சென்டிங் தர் சில்ட்ரன், இப்போ கிட்ஸ் எடுத்துக்கோங்க, பிலோ 10 அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு எந்த மாதிரி ஒரு வைரஸும் வந்து இம்மிடியட்டாக அஃபெக்ட் ஆகும். அவங்க மூலியமாக அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ வேணாலும் அவங்க நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டு இல்லை வந்து நல்ல டிசிப்ளின் வித் எல்லா ப்ரிவென்ஷனில் ப்ரொடெக்ஷனோடு இருக்கலாம். ஆனால் அதே ப்ரொடெக்ஷன் கேன் எ பேரண்ட் எக்ஸ்பெக்ட் வைல் த சில்ட்ரன் கோயிங் டு ஸ்கூல்? டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு கிடைக்குன்றது சொல்ல முடியாது. அப்போ இப்போ நானே வந்து ஒரு பேரண்ட் இருக்கிற பட்சத்தில் என்னுடைய பையன் 8th படிக்கிறான் அப்படின்னும்போது, இஃப் ஐ எம் சென்டிங் மை சில்ட்ரன் டு ஸ்கூல், ஆப்வியஸ்லி ஐ வில் திங்க் மோர். இப்போ எனக்கு ரொம்ப மென்டல் அகனியாக இருக்கும். ஈவன் ஒரு சின்ன ஃபோன் கால் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது வந்தால் கூட ஐ மே திங்க், ஓஹோ ஐயோ ஏதாவது என் பையனுக்கு பிரச்சனையா? ஏன்னா இப்போ பிரச்சனையை நான் ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவனே வந்து வீட்டில் இருந்து படிக்கிறான் அப்படின்னும்போது ஐ கேன் நோ அபவுட் த சின்சியாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன்.
அவர் எந்த அளவுக்கு கிராஸ்ப் பண்ணிக்கிறாருன்னு தெரிய முடியும். இன்னொன்று நான் என்னுடைய பையனுடைய எஜுகேஷனில் நான் ஃபாலோ பண்ணிக்க முடியும். நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு பசங்களோட ஸ்டூடெண்ட்டோட ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ எனக்கு அதிகம் பிகாஸ் ஆஃப் விர்ச்சுவல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டே வந்து இப்போ ஐம் ஏ கரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஏ இன்ஸ்டியூட் அப்படின்னும்போது ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. பட் எவ்ரி கரஸ்பாண்டன்ட் ஆர் எவ்ரி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் we know how to overcome financially because it is in our control, which is not in our control. அப்படின்னு பார்த்தீங்கன்னா teachers are in control, my management staff will be in my control, parents லெவலில் தான் எனக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். பட் as a management, as a correspondent, I will be in control if education been virtual. எப்படின்னா everything is online. I know what my teachers they are doing, my teachers they are giving education to my student on every day basis or even every minute basis. I can watch or I can ask my people to do that assignment. So it reaching to my end user of the parent on straight away basis. Even parent cannot come and complain about that student. இந்த மாதிரி இந்த மிஸ் இது உங்கள் எடுக்கலை, இந்த போர்ஷன் எடுக்கலை. ஏன்னா பிகாஸ் parents they are bother about their children education. Either அவங்க வந்து if they come and complain about their student or about teachers, either they are doing it wantedly or intentionally. Most of the parents they are not doing, only with the anxious whether என்னுடைய children வந்து லேர்ன் பண்ணியிருக்காரா, படிச்சிருக்காரா, இல்லை எழுதியிருக்காரா, அந்த ஆன்ஷியஸ் அந்த க்யூரியாசிட்டியில் தான் எவ்ரி பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ அவங்க பட்டவட்டமாக அவங்களுக்கே தெரியுது ஸ்கூல் என்ன வந்து அவங்களுக்கு இன்புட் தருது, டீச்சர்ஸ் என்னென்ன இன்புட் வந்து கொண்டு போய் அவங்க குழந்தைக்கு சேர்க்குறாங்க, எல்லாமே தெரியுது. ஸோ ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் எனக்கு வந்து ஹேசல் ஃப்ரீ. ஒன்லி திங் அடாப்டபிலிட்டி. இதனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னால் என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா ஆஸ் எ சேர்மன், ஆஸ் எ கரஸ்பாண்டன்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், தே ஆர் சேவிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி rather than even tea coffee expenses to staff, that also been saved now. EB, electricity, the maintenance cost, other cost and all has been saved. Only thing I need to mean for the new thing, I need to train my teachers to take to classes through online. It's a challenge only because even for teachers it's new for them. But when it will be new for everyone, if for example riding a bicycle or riding a two-wheeler or riding a car, till we know how to drive a car, till we know how to drive a bicycle, it's a new. Once இப்போ எனக்கு பைசைக்கிள் இல்லை டூ-வீலர் இல்லை கார் எனக்கு ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் டு டிரைவ் எனி கார்ஸ். Just I need to know the system. So in this case I need to know, I need to experiment. இப்போ எனக்கு அதிகமாக as a correspondent, every correspondent have huge task. They need to experiment. Principal, they need to experiment which is good for everyone. They need to think about their teachers. The teachers also, they are with family. They also will have internal stress or external stress. As a principal, from my side, I should not give any stress to my teachers, rather than the transformation from ILT to virtual. It has to be accepted by everyone and it has to be good for all. Like starting from parents, students, teachers, it should be viable. சில systems அடாப்ட் பண்ணிக்கணும்னா பண்ணிட்டு தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிடில் லாக்டவுன், கம்ப்ளீட் ஷட் டவுன், அடாப்ட் பண்ணிக்கலையா? இஃப் சிச்சுவேஷன் புல்ஸ் அஸ், we need to adapt things if it is for the right. If it is right for everyone, let us adapt this.
சார் இந்த கரண்ட் சினாரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃபும் இருக்குது, பர்சனல் லைஃபும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு ரெக்வயர்டாக இருக்குது? ஆஸ் அ லைஃப் ஸ்கில் எஜுகேட்டராக நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ இருக்கிற இந்த விர்ச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டெஃபினெட்லி எல்லாருமே வி நீட் டு எக்யூப் அவர் செல்ஃப். அதாவது இட்ஸ் எ ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்யூப் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கத்தி கூர்மையாக பண்ண தான் அதனுடைய ஷார்ப்னஸ் அதிகமாக அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பீயிங் அப்ளைங் பை எவ்ரி ஒன் ஆல்மோஸ்ட். அதுவும் டீச்சர்ஸ். இப்போ டீச்சர்ஸ் they are the main tool to enhance, to empower every student. At the same time, teachers வந்து we need to have patience and we need to have perseverance. மூணாவது we need to have faith. Patience in a sense, obviously we are having some internal pressure, external stress எல்லாமே இருக்குது. சி அவர் ஒர்க் லோட் பீன் ஆடட் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா டீச்சர்ஸ் யூ நோ வெரி வெல். அதாவது நம்ம யூஸ்வலாக இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் போய் நம்ம டேரெக்டாக அதாவது நார்மல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், 8:30 ஸ்கூலுக்கு போவோம். 8:30 ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸோ 8 o'clock we will be in school and we will be back at 4:30 இல்லையா? இஸ் அ நார்மல் லைஃப் ஸ்டைல். இப்போ நமக்கு எப்படி ஒரு சிஸ்டம் நமக்கு ஏற்பட்டிருக்கு பை காட்ஸ் கிரேஸ். என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, அங்கே நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கிளாஸஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பீரியட் ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிறோன்னா, ஈச் பீரியட் இட் கம்ஸ் டு சே 45 minutes போட்டால் கூட 4 hours உங்களுக்கு வந்து ஹார்ட்லி 2.5 hours யூ வில் பி இன் த ஒர்க் ஆஃப் டீச்சிங். ஆனால் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற ஹவர்ஸ் என்ன, மார்னிங் 9 o'clock ஆர் 8 o'clock till 4 o'clock. ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென் 8 to 9 hours வந்து நம்ம எவ்ரி டீச்சர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து we have a convenient to work from home. ஒன்லி அந்த மெத்தடாலஜி இப்போ நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஒன்லி திங் அடாப்டபிலிட்டி தான். ஈவன் இந்த மாதிரி ஒரு கோவிட் சுச்சுவேஷனில் டு பி ஃப்ராங்க், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் பக்கத்தில் வருது, அந்த மாரல் ஃபியர் இருக்கும். ஆனால் இந்த 2020 இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும்போது, வேர்ல்டு வைஸ் எல்லாருக்கும் நடந்திருக்கும்போது, எக்ஸாமினேஷன் வந்து நிச்சயமாக இட் மைட் பி டைரக்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். தேர் ஒன்ட் பி எனி குவார்ட்டர்லி, தேர் ஒன்ட் பி எனி மிட் டேர்ம் டெஸ்ட், தேர் ஒன்ட் பி எனி ஆஃப் இயர்லி. ஏன்னா அந்த பீரியட் எல்லாம் கிராஸ் ஆகிடும். ஈவன் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ தே நோ அவங்க குழந்தைங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு இன்புட் தரணுமோ அதை தான் தருவாங்க. ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்ட், ஆஸ் எ சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர், ஐ ஃபீல் விர்ச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் தி பெஸ்ட் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். ஈவன் இந்த மாதிரி ஒரு கோவிட் சுச்சுவேஷனில் டு பி ஃப்ராங்க், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் பக்கத்தில் வருது, அந்த மாரல் ஃபியர் இருக்கும். ஆனால் இந்த 2020 இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும்போது, வேர்ல்டு வைஸ் எல்லாருக்கும் நடந்திருக்கும்போது, எக்ஸாமினேஷன் வந்து நிச்சயமாக இட் மைட் பி டைரக்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். தேர் ஒன்ட் பி எனி குவார்ட்டர்லி, தேர் ஒன்ட் பி எனி மிட் டேர்ம் டெஸ்ட், தேர் ஒன்ட் பி எனி ஆஃப் இயர்லி. ஏன்னா அந்த பீரியட் எல்லாம் கிராஸ் ஆகிடும். ஈவன் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ தே நோ அவங்க குழந்தைங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு இன்புட் தரணுமோ அதை தான் தருவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லாமே படிக்கணுன்ற ஒரு பேர்டன் இல்லை. ஸோ வாட் எவர் விச் எவர் இஸ் நெசசிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட், அந்த விஷயத்தில் அவங்க வந்து இன்புட் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ நிறைய படிக்கணுன்ற எக்ஸசைஸ் படிக்கணும், இந்த ரெக்கார்ட் அவுட் படிக்கணும், இந்த மாதிரி ஹேசில்லாம் கூட வந்து இல்லை. ஸோ இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ it is win-win situation for everyone, for management, for teachers. Even teachers they are going to give only key points to the student. They are not going to load, and the overload என்ற ஒரு விஷயமே இருக்காது. இப்போ
இருக்க போகிறதில்ல. தே ஆர் கோயிங் டு கிவ் இன்புட் ஒன்லி வாட் தே வாண்ட் டு நோ ஆர் வாட் தே வாண்ட் டு டீச். அது மட்டும்தான் அவங்க சொல்லித்தர போகிறாங்க. ஸோ டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வின் சிச்சுவேஷன், ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆப்வியஸ்லி வின் சிச்சுவேஷன். பேரண்ட், they are monitoring their student learning via virtual. So win-win situation for everyone. In my experience in this pandemic situation, we have ample time. See how we are make use of the time in a valuable way. அதாவது நம்ம நார்மலாக வந்து வெஹிக்கிளில் இங்கேருந்து அங்கே அக்சஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போவோம், இல்லை நம்ம ஃபில்ம்ஸ் போய் பார்ப்போம், சில லக்ஸுரி விஷயம் செய்வோம், என் ஃப்ரெண்ட்ஸை போய் நம்ம மீட் பண்ணுவோம், சேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இட்ஸ் அண்ட் ஆல் அடிஷ்னல் திங். பட் மெயின் விங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஹவு வி ஆர். ஸோ இன் ஏ பாசிட்டிவ் சென்ஸ் நம்ம பார்த்தோம்னா, in all the aspects this pandemic situation in the period வந்து it's a golden period I say. ஏன்னா you have enough time to think, to design yourself for the future. Because நம்ம இந்த தாட் ப்ராசஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம். அந்த செயல்படுத்துகிற முறை தான் வந்து இட்ஸ் கோயிங் டு இம்பேக்ட் இன் சொசைட்டி. ஸோ இந்த பீரியடில் வி ஹாவ் ஆம்பிள் டைம் டு திங்க், டு ரிவர்ஸ் அவர் தாட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் சிச்சுவேஷன், இந்த லாக்டவுன் பீரியட், இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா வி வில் பி இன் மெக்கானிக்கல் வே. இதில் வந்து அர்பன் ரூரல் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ரூரலில் இருக்கிறவங்க அவங்க தேர் ஆல் டிசைன். எனக்கு வீடு இருப்பா, எனக்கு தோட்டம் இருக்குது, எனக்கு துறவு இருக்குது, அது போதும். என் நிலத்தை நான் விழுறேன், நான் என்ன நான் செய்கிறேன், என்ன நான் விதைக்கிறேன், ஓகே அந்த ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். தேர் லைஃப் ஸ்டைல் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வித் அர்பன் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹாவ் ஆம்பிள் டைம், அவங்களுடைய நெசசிட்டி கம்மி, அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் கம்மி. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த டேவையோ இல்லை அந்த வீக்கையோ இல்லை அந்த மந்த்தையோ அவங்க பிளான் பண்ணிக்க போகிறாங்க. அர்பன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ஹைலி மெக்கானிக்கல். அதாவது மார்னிங் நம்ம வந்து எழுந்திரிச்சு நம்ம ஆஃபீஸ் போகணுன்ட்டு நம்ம ரொட்டீனாக ஓட ஆரம்பித்தோம்னா, அன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் உட்காந்து தான் நம்ம திங்க் பண்ணுவோம், நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருந்திருக்கு. இப்போ அப்படி இல்லை, வி ஹாவ் ஆம்பிள் டைம். இதில் வந்து வி கேன் கரெக்ட் அவர் மிஸ்டேக்ஸ். எங்கெங்கே வந்து நமக்கு வந்து இது நம்ம வந்து இப்போ ஃபினான்ஷியல் வே ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஹேபிட்டுவேட் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய டிசிப்ளினரி வே ஆகட்டும், இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் நம்ம எங்கெங்கே வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக நம்மளை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டைம் இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த கோல்டன் பீரியடை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம் அவுட் அட் 4 o'clock 5 o'clock 5 AM you can see so many people they are going for walking. ஏன்? அவங்களுடைய தாட்டு தான், தாட் ப்ராசஸ் நினச்சிருக்காங்க, ஓகே we have time, why not you go for walking. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இட்ஸ் பீன் டிரான்ஸ்பரண்ட் வேர்ல்டு வைட். ஹெல்த் இஸ் வெல்த், லெட் மீ டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். Because of this thought, so many people they are going for walking, they are going for jogging, they are doing some physical exercise. It's better change. I have enough time to spend with my family. எதுக்காக ஓடுறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம்? ஒரு அம்மாவை கிட்ட உட்காந்து பேச முடியாமல், ஒரு அப்பா கிட்ட உட்காந்து என்ன அவங்களுக்கு வேணும்னு செய்ய முடியாமல், ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்ட முடியாமல், பசங்களுக்கு தேவையானதை நீ என்ன படிச்சியா, என்ன உனக்கு என்ன தேவை, நீ என்னென்ன சாப்பிட்ற, அவங்களுடைய சிஸ்டம்ஸை தெரிஞ்சிக்காமல் நான் பாட்டு ரன்னிங் பேட்டிலாக இருந்திருக்கேன். பட் this period been turned not only to me, to so many people, it's been turned a lot. So it's advantage in every aspects.
in every individual thoughts. Winners don't do different things, they do things differently. So let us be a winner. Let us learn from our mistakes, let us learn from our growth, and let us grow together. It's a team. Thanks to Mazusa Foundation's team. I'm very happy and I'm pleased, and I'm very happy to be a part of this team. This team is highly encouraging and enterprising team, in fact, in all the aspects, like with huge enthusiasm, with greatest attitude. Attitude is altitude, friends. So whatever we think, that only will happen, that will be our destiny. So அது வந்து இந்த டீமில் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் கிட்ட பார்க்க முடியுது. அதாவது இங்கே வந்து 3I சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட், இன்னோவேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த மூணுமே மாசுசா ஃபவுண்டேஷன்ஸில் பார்க்க முடியுது. ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் மாசுசா ஃபவுண்டேஷன். அண்ட் ஒரே ஒரு கமிட்மெண்ட் ஐ வாண்ட் டு டேக் டு காட். ஐ கமிட் டு அச்சீவ் my vision by being fruitful and faithful to ourselves and my conscience, and I dedicate to perform, and let us wish each other for a grand success of any project. Thank you. Happy life. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஃபவுண்டேஷன் mazusafoundation.org வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பாருங்கள். நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சமுதாய மாற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த சமுதாய மாற்றம்ன்றது ஒருத்தர் நினச்சா கண்டிப்பாக வராது, நம்ம ஒவ்வொருத்தருமே நினைக்கணும் இந்த விஷயத்தை பற்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சமுதாய மாற்றத்திற்காக தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.